நான் மக்களே போற போக்க பார்த்தா ராணுவ தான் டைட்டில் வின்னர் போலயே. வீட்டுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ராணுவ தான் டைட்டில் வின் பண்ணுவான்னு தோணுது ப்ரோ. ஆல்ரெடி இந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல இந்த சீசன் 6 தான் வின் பண்ணுவாங்க. 6ல வீட்டுக்குள்ள 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு ரயான், இன்னொன்னு ராணோ. ரயானை வந்து அவங்க அக்கா ஆல்ரெடி டிடிஎஃப் மட்டும் அடிக்க சொல்லியிருக்காங்க. அவர் எவிக்டா வெளியே போயிட்டு டிடிஎஃப் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ள இருக்க ராணோ தான் எனக்கு தெரிஞ்சு மேபி டைட்டில் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. என்ன ஆக போது என்ன கதை எனக்கு சுத்தமா புரியல. ஆனா வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலி வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப போல்டா பேசிட்டு போறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்குது. ஆஹா, கப்பு இவனுக்கு தான் போலயே, கப்பு வேற எங்கேயும் தாண்டி போகாதோ அப்படின்ற மாதிரி டவுட் அதிகமாகுது. என்னன்னா வீட்டுக்குள்ள நம்ம ராணுக்கான ஃபேமிலி வந்தாங்க. ஓகேவா, அந்த ஃபேமிலி என்ட்ரி கொடுத்தது எனக்கு என்னமோ நல்லதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க தம்பி தான் என்ட்ரி கொடுத்தாங்க. மெடிக்கல் ரூம்க்குள்ள ராணோ போறாப்ல, சும்மா டாக்டர் பாக்குறதுக்கு போறாப்ல. போய் உள்ள உட்கார்ந்தா டாக்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ராணோட தம்பி உள்ள வந்திருந்து கை வலிக்குதாப்பா, கை சரியா இருக்காப்பான்னு சொல்லி பார்த்துட்டு எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தோம், ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இப்பதான் பார்த்தோம். உள்ள நிறைய நரம்புகளை அறுத்து எடுக்க வேண்டி இருக்குது. இருங்க நான் அறுத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து ஆக்ஸா பிளேட் எடுத்து அறுக்க போறாப்ல. நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது டாக்டர், நான் ஏதோ ஜவகவெல்லாம் அறுத்து எடுக்க வேண்டி இருக்கு. சரி ஓகே, டாக்டர் ஏதோ பேசிட்டு இருக்கப்ப எவிக் பண்ணி வெளியிட்டு போறான்னு பார்த்தா சைடுல இருந்து ஆக்ஸா பிளேட் எடுத்து கையை எடுக்க போறான். ராணா ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாரு. யாராவது அப்படி சொல்லி மாஸ்க் கலத்தினவன் தம்பி. ஓகேவா, அவன் தம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்கு வந்து நார்மலா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கான். பேசிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் பாட்டை போட்டு நம்ம ராணுக்கான ஃபேமிலி உள்ள விடுறாங்க. திரும்பியும் கேட்கறேன், பிக் பாஸ் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் மேல கோவங்கள் இருக்கு எனக்கு தெரியுது. ஓகேவா, கோவங்கள் இருக்கு. அந்த கோவங்களை எங்க மேல காட்டுறீங்க? ஒரு ஃப்ரீஸ்ன்னு சொல்லி, இல்ல ஒரு லூப்னு சொல்லி, இல்லன்னா என்னத்தையா சொல்லி வீட்டுக்குள்ள ஸ்டாப் பண்ணி வச்சு ஒரு பாட்டை போட்டு ஒரு சில பேரை சும்மா ரிலீஸ் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றி விட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி திருப்பி வேற யாரையா ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அப்புறம் பாட்டுகளை போட்டு வீட்டுக்குள்ள ஆள் அனுப்புனீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். என்ன பண்றாங்க தெரியுமா? அப்புறம் பாட்டு போடுறாங்க, கதை திறக்கிறாங்க, ஆட்கள் உள்ள வருது, முடிஞ்சு போச்சு. இது பார்க்க ஃப்ரீ டாஸ்க் மாதிரியே இல்லையா? இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும், இந்த சீசன் ஃப்ரீ டாஸ்கே கிடையாது. ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்ல பிக் பாஸ் வந்து சொல்லவே இல்லை இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் ஃபேமிலி வாரம், அப்பெல்லாம் எந்த ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணவே இல்லை. செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டி பார்க்கும்போது நம்ம தீபக் கண்ணனுக்கான ஃபேமிலி காலங்காத்தால உள்ள வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலி ரவுண்டுன்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணோம். அந்த வைக்கல. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, நார்மலாக பாட்டை போட்டாச்சு. அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சி அவங்க அம்மாலாம் வராங்க. உள்ள வந்தா அவங்க அம்மா செம துருன்னு ஒரு மாதிரி ராணுவ பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த இந்த விஷயங்களை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நான் ஒரு 2 டைப் ஆஃப் மாமா வந்து கவனிச்சேன். ரெண்டு வகையான அம்மாக்களை கவனிச்சேன். அம்மாக்களை பிரிக்க முடியாது, நான் சும்மா சொல்றேன். ஓகே, அம்மாக்களை பிரிக்க முடியாது, ஒரே அம்மா தான். அம்மானாலே அம்மா தான், பிரிக்க முடியாது. இருந்தாலும் நான் கவனிச்சே சொல்றேன். காலங்காத்தால சௌந்தர்யாக்கான ஃபேமிலி உள்ள வந்தாங்க. சௌந்தர்யாக்கான ஃபேமிலியில வந்த அம்மா சௌந்தர்யா பண்ண தப்ப ஃபுல்லா அடிச்சு உடைச்சு சௌந்தர்யா போட்டு நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, யார் மேல உங்களுக்கு முரண்பாடு இருக்குன்றா எங்க பொண்ணு மேலதான் முரண்பாடுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா போட்டு அடி நொறுக்குனாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்த ராணுக்கான அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா? தான் பையன் பண்றது எல்லாமே கரெக்ட், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலா எல்லாமே ஒண்ணுதான், யாருமே விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலுமே நம்ம காலில இருந்து இப்படி ஒரு அம்மாவை பார்த்துட்டு இப்படி ஒரு அம்மாவை பார்த்துட்டு எனக்கே ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சு. ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? நல்லா பேசு, சாட்டர்டே சண்டே நீ பேச மாட்டேங்க. மற்ற நாட்கள் உனக்கான கேம் சூப்பரா இருக்கு, நீ சூப்பரா கேம் ஆடுற, எல்லாம் ஓகே. ஆனா சாட்டர்டே சண்டே நீ பேச மாட்டேங்க, திணற, அதையும் பண்ண மாட்டேங்க. உனக்கு தான் சேது சார் வந்து நிறைய இடங்கள்ல உனக்கு க்ளூ கொடுத்தாங்க, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு. ஏன் நீ பண்ண மாட்டேங்க? நீ பண்ணணும், நீ நல்லா கேம் சொல்லிட்டு பயங்கரமா அம்மா வந்து உனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கச்சியும் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே மோட்டிவேஷன் தான். நீ நல்லா பேசணும், நல்லா பண்ணணும், நல்லா சேட்டப் பண்ற, நல்லா பிராங்க் பண்ற, எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. இருந்தாலுமே நீ பேசணும், சரியா பேச மாட்டேங்கன்னு சொல்லி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி சேம் அதே தான். அப்பா தான் பயங்கர சப்போர்ட். பார்த்தாலே தெரியுது அப்பா நல்லா சப்போர்ட் பண்றாங்க. நல்லா பண்றப்பா, பட் பேசுப்பா, கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுதான் அப்படி நடந்துச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அப்படி நடந்துட்டே இருக்கும்போது ராணுவ கேட்கறான், எப்படிப்பா நான் வந்துருவேனா, அப்படி மேல வளர்த்தி வந்துருவானு கேட்டா ஃபேமிலி மொத்தமா நீ ஃபினாலே வரத்துக்கு வந்துருடான்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ராணுவ ஃபினாலே வரத்துக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா ஃபேமிலி ஃபுல்லா சொல்லிட்டாங்க. சொன்னோடனே ராணுவுக்கு வந்து குஷி ஆயிட்டான். ரைட்டு, அப்போ வேலைப்பாடுகள்லாம் நல்லா நடக்குது, அப்போ நம்ம ஃபினாலே தான், கப்பு நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆல்ரெடி அவன் 2-3 நாட்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான், அவனுக்கு தான் அந்த டைட்டில்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்த முந்தானத்தை நினைக்கிறேன் ஒரு கிளிப் இப்பதான் கவனிச்சேன். அவன் அந்த வீட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், ஏஆர்எம் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு, அதுபடி தான் டைட்டில்லாம் கிடைக்கும், அதனால வெளியே போனாதான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும், நீங்க வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் கிறுக்காக்கி விடுறான். ஏன்னா ஏஆர்எம் கான்செப்ட் படி 6 அப்படிங்கறதா இந்த சீசன் வின். ஓகேவா, 6ல இந்த சீசன் மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு நம்ம ரயான், இன்னொன்னு ராணோ. ரயானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஆள் கிளம்ப போறாப்ல. ராணோ பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப போல்டா இருக்காப்ல, ரொம்ப கான்பிடென்டா இருக்காப்ல, அவருக்கு தான் டைட்டில்.
டைட்டில்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்கு ப்ரோ. ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன கதைன்னு சொல்லி சுத்தமாக புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை, இது என்ன அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ 2வது பெட்ரூம் விட்டு வெளியே வந்தப்பறம் வெளியே எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவில் எதுவுமே திட்டலாம் இல்லை. சௌந்தர்யா கூட்டு சௌந்தர்யாட்ட எங்களுக்கு இந்த மாதிரி மன வருத்தமாக இருந்துச்சுன்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை கூட்டு நீ எதுவும் வருத்தப்படாதப்பா, அந்த டாஸ்க்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நீ எங்கள் பையன் மாதிரி தான், வெளியே வா, எங்கள் பையனுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே உனக்கும் பண்ணுவோப்பான்னு சொல்லிட்டு ராணுக்கான அப்பா வந்து ஜெஃப்ரியை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது பவித்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அங்கதான் எனக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அம்மா மாதிரினா அப்படிதான் இருப்பாங்க, நான் அதுக்குள்ள வரவே இல்லை. அம்மா மாதிரினா அப்படித்தான். பட் இந்த கான்செப்ட்ல எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்ல வரேன். சரி, என்னோட அம்மாவும் எங்கேயும் என்ன விட்டு கொடுக்க போறது இல்லை, தப்புனா அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தான் செய்வாங்க கண்டிப்பா. அதே ஸ்டாண்ட் தான் அவங்க அம்மாவும் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ராணா வந்து சின்ன பிள்ளைத்தனமா ஒன்று பண்றான். பவித்ரா பேசவே மாட்டாங்க, காலைல இருந்து பவித்ரா பேசவே இல்லை, என்னன்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராணா வந்து அவங்க அம்மாவை ஏற்றி விடுறான். உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஏமா பவித்ரா பேசல, நீ எதுக்குமா பேச மாட்டேங்க, என் பையன் பாவம் இல்லாமான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு பவித்ரா அங்கிருந்து பாவம் தான் இருந்தாலும் ராணுவ பண்ண தப்பு, அப்படி அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதனால தான் அப்படி நடக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னா, இல்லை என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், என் பையன் ரொம்ப நல்ல பையன், தப்பே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டை பார்க்கும்போது எனக்கு வந்து இது அண்டா அம்மா பாசம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே ஆப்போசிட்ல பவித்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம்னு யோசிக்கிறேன். இல்லையே, ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேங்காங்க. பவித்ரா சொல்றாங்க, இல்லை சொன்னா உங்களுக்கு புரியாது, நாளைக்கு இது டெலிகாஸ்ட் ஆகும், நாளைக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் புரியும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கூட, இல்லை என் பையன் தப்பு பண்ண மாட்டான், என் பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு தன்னோட பையனுக்காண்டி பயங்கரமா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுல பவித்ரா பார்த்தாங்க, ஐயோ சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை ஆக்சுவலா வீட்டுக்குள்ள கேட்டாங்க. 2 தடவை பவித்ரா வெளியே போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முடிஞ்சு போன பிறந்த நாளுக்கு பிக் பாஸ் மெனக்கெட்டு மேல இருந்து வந்து பிறந்த நாள் விஷஸ் கொடுக்குறாப்ல, லேட் விஷஸ் கொடுக்குறாப்ல, கேக் அனுப்பிடுறாப்ல. கேட்டா ராணுவ அடிப்பட்டதுக்கு நீங்க ரொம்ப மனவருத்தமா இருந்தீங்களா, பிறந்த நாள் சரியா கொண்டாடலையா, நான் அதனால உங்களுக்கு கேக் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கேக் அனுப்புறாங்க, கேக்க வெட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல ப்ரோ. ஏஆர்எம் கான்செப்ட் எனக்கு என்னமோ உண்மையாயிரும்னு தோணுது. அதான் தெரியல, அது ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்லலாம் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் மேபி உண்மையாயிருமோன்னு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ள அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் ப்ரோ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அவன் எதுவுமே பண்ணாமல் சும்மா வீட்டுக்குள்ளே எல்லாரையும் ஒரு மாதிரி கிறுக்காக்கிட்டு இருந்தா கூட அது ஒரு கேம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு அதை வச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவனுக்கு தான் டைட்டில்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக இருக்கான். இது எனக்கு எப்படின்னே தெரியல. ஓகேவா, இது எப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. அவங்க அம்மா வந்து யார்கிட்ட பெருசாக பேசலை. யார்கிட்ட பேசினாலுமே தன்னோட பையனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து யார் பேசுறதுமே ஏற்றுக்காம தான் பேசினாங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப கிளியராக, கேம்னா அப்படித்தான் இருக்கும், எல்லாம் அப்படித்தான் இருக்கும், வெளியே வாங்க, நம்ம கராத்தே கிளாஸ்க்கு வாங்க, கராத்தே கிளாஸ் வேற ப்ரொமோட் பண்ணியாச்சு ரொம்ப ஜாலியாக, நம்ம இப்படி கிளாஸ் வச்சிருக்கோம் வாங்க, கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ள கராத்தே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னான செக்மெண்ட்டாக இருந்துச்சு. இல்லைன்னு சொல்ல, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக அந்த ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. ராணுக்கான ஃபேமிலி பிடிச்சிருந்து. ஏன்னா இப்போ ஃபேமிலியில் ஒரு 3 சிப்ளிங்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சிப்ளிங்ஸ்குள்ள என்னெல்லாம் இஷ்யூ வருமோ அந்த இஷ்யூ தான் ஃபுல்லாக வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா என்னோட ஃபோட்டோ வீட்டில் சின்னதாக இருக்குங்க, இன்னொருத்தர் என்னன்னா அவன் ஃபோட்டோ மட்டும் பெருசாக இருக்கு, என்னோட ஃபோட்டோ கொஞ்சம் குட்டியாக இருக்கு, எனக்கு இப்படி இருக்குது. இன்னொருத்தர் என்னன்னா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன, எனக்கு சாப்பாடு ஊட்டி விட மாட்டேங்காங்க, அம்மா வந்து ஒன்லி ராணுவுக்கு தான் ஊட்டி விடுறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி மாற்றி குடும்பத்துக்குள்ள என்னென்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமோ அந்த சண்டை சச்சரவுகள்லாம் கொண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது உண்மையாக ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த அவங்க இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது டைட்டில் அவனுக்கு தான் சொல்லி தோணுது ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரொம்ப போல்டாக பேசிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ள யாரை பிடிக்கும்னா தீபக், அன்சிதா, ஜாக்லின் இந்த மாதிரி எல்லாரையும் பிடிக்கணும் வேற சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ராணோ டைட்டிலுக்கு டிசர்வான பர்சனா, டைட்டில் வின் பண்ணுவாரா? இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.